ஹலோ டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸர்ஸ். எஸ்டர்டே நடந்த குரூப் 2 2A எக்ஸாம் ஈஸியாக இருந்ததா டஃப்பாக இருந்ததா அப்படிங்கிறது தொடர்பான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எக்ஸாமுக்கு நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணதை வச்சு தான் போனேன். சரிங்களா, குரூப் 2ன்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த 2 monthsக்கு ரிவிஷன் எதுவுமே நான் பண்ணாமல் தான் போனேன். லாங்குவேஜ் பொறுத்த மட்டும் நான் ஜென்ரல் தமிழ் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு கொஞ்சம் லாங்குவேஜ் டஃப்பாக தான் இருந்தது. மாடரேட் டு டஃப்னு தான் சொல்லணும். பட் குரூப் 4 கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸி. அதாவது குரூப் 4 கம்பேர் பண்ணும்போது மேக்ஸை பொறுத்த மட்டும் சுத்தமாக டைம் பத்தவே இல்லை. வழக்கம் போல் ஒரு 4 sums கிட்ட ரீட் பண்ணி நம்மளால் ஆன்சர் பண்ண முடியலை. ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த மட்டும் நான் ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம எந்த சோர்ஸ்லேருந்து படித்தோங்கிறத விட எக்ஸாமுக்கு நம்ம எப்படி அதில் அப்ளை பண்ண போகிறோங்கிறது தான் முக்கியம். அதாவது ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த சமயோஜித புத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இந்த எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. அது இருந்தால் மட்டும்தான் நம்மளால் கிளியர் பண்ண முடியும். இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் என்னோடய ஒப்பீனியன் நான் சொல்லிட்டேன். உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் தெரிவிங்க. ஜென்ரல் இங்கிலீஷ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள்.